அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சரை சந்திக்கிறாரா இல்லையான்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க நேற்று இப்ப இன்னைக்கு நீங்க சாயந்தரம் போங்க அவர்கிட்ட. எங்க கட்சிய பத்தி ஒரு விஷயம் கேளுங்க. இன்றைக்கு தம்பின்னு சொல்லுவாரு. தம்பி. நீங்க நாளைக்கே போயிட்டு திரும்ப அவர்ட்ட அதே கேள்விய திரும்ப கேளுங்க, வேற ஒண்ணு சொல்லுவாரு. சீமானா. ஸோ இத வந்து முதலமைச்சர சந்திச்சாலும், சந்திக்கலனாலும் அவரு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்த தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அதனால அத நம்ம பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. இன்னொன்று தொடர்ந்து இந்த திமுக ஆட்சி என்ன செய்றாங்க அப்படின்னா, நடிகர்களாக இருக்கட்டும், மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து வந்து அந்த தலைமையோட சந்திப்பை ஏற்படுத்தி, தாவேகாவுக்கு எதிராக அவர்களை பேச வைக்கக்கூடிய வேலையில இறங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து இதற்கு சிறந்த உதாரணமா பார்த்தீங்கன்னா, திரு கருணாஸ் அவர்கள நீங்க பார்த்திருக்க முடியும். அவர் வந்து செயல்பட்டே இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் போயிட்டு வந்து துணை முதலமைச்சர சந்திக்கிறாரு. வெளியில வந்த உடனே தாவேகாவை எதிர்த்து பேசுறாரு. இதே போல பல்வேறு நடிகர்கள் இருக்கிறாங்க. நீங்க வந்து சத்யராஜுடைய மகள் அவர்களாக இருக்கட்டும், மற்றவர்கள்லாம் போயிட்டு இன்றைக்கு துணை முதலமைச்சர பார்ப்பாங்க, வெளில வருவாங்க. உடனடியா தாவேகாவ பத்தி தான் எதிர்த்து பேசுவாங்க. இன்றைக்கு அதே போல வந்து மற்ற கட்சிகளும் அதே போல தான் பல்வேறு வேலைகள் இது மாரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன்னா இத தான் வந்து இவங்க கேப்டனுக்கு பண்ணாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆக்கும்பொழுது, தொடர்ந்து அவருக்கு எதிராக திரைத்துறையில இருப்பவர்களையும், மற்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் வந்து இந்த திமுக என்ன பண்ணும், பின்னாடி நிக்கும். ஏன்னா இவங்க முன்னாடி வரமாட்டாங்க. ஏன்னா அரசியல் ரீதியாகவோ, கொள்கை ரீதியாகவோ, கருத்தியல் ரீதியாகவோ, செயல்பாடுகள் ரீதியாகவோ, மக்கள் பிரச்சனை ரீதியாகவோ, திமுக ஒரு காலமும் தாவேகாவோட நேரடியாக போட்டி போட்டு ஜெயிப்பதற்கு முடியாத ஒரு காரியம்.